அவர்களுடைய இலக்கு பாலஸ்தீனத்தை அழிப்பது மட்டுமல்ல, மஸ்ஜிதுல் அக்ஸாவையும் நாசப்படுத்துவதுதான் என்பது ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய செயல்பாடுகளிலிருந்து தெரிய வருகிறது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு புதிய நிபந்தனைகளை விதிக்கிறார். இந்த நிபந்தனைகளை விதித்தால் கண்டிப்பாக சமாதானத்திற்கு நாங்கள் ஒப்புக்கொள்ள முடியாது. மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையை அமெரிக்காவுக்கு சொல்லி இருக்கிறார்கள். குறிப்பாக சவுதி அரேபியா, கத்தார், துபாய், எந்த நாடுகளில் எல்லாம் அமெரிக்காவினுடைய தளங்கள் இருக்கிறதோ அந்த அத்தனை தளங்களையும் ரெட் லைனை மீறி போய் தாக்குதல் நடத்துவோம் என்கிற அறிக்கையை இன்றைக்கு மிக முக்கிய எச்சரிக்கையாக அமெரிக்காவுக்கு யெமனில் இருக்கக்கூடிய ஹூதிகளுடைய படைப்பிரிவு வெளியிட்டிருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு 446வது நாளாகவும் காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கத்திலே 3 முக்கியமான புனித தலங்கள் சொல்லப்படுகிறது. அதிலே முதன்மையாக இருப்பது மக்காவிலே அமைந்திருக்கக்கூடிய புனித ஹரம் ஷரீஃப். 2வது இடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் நிர்மாணிக்கப்பட்ட மதீனாவிலே இருக்கக்கூடிய புனித மஸ்ஜிதுன் நபவி. 3வது இடத்தை பிடித்திருப்பது ஜெருசலத்திலே இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா. இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா பாலஸ்தீன பெருபூமியிலே அமைந்திருக்கிறது. எப்படியாவது மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்றிவிட வேண்டும், மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இஸ்லாமியர்கள் வணக்க வழிபாடில் ஈடுபடுவதை தடுக்க வேண்டும் என்பது இஸ்ரேலுடைய மிக பெரும் யுக்திகளில் ஒன்றாக இருக்கிறது. கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி பாலஸ்தீனத்திற்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான இந்த பயங்கரமான யுத்தம் ஆரம்பித்ததிலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் எப்படியாவது ஜெருசலத்திலே இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு தொழுகைக்கு வரக்கூடியவர்களை தொழவிடாமல் தடுக்க வேண்டும் என்பதில் உறுதியாகவே இருக்கிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக புனித மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய இமாம் கைது செய்யப்பட்டார். மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு தொழுகைக்கு செல்லக்கூடியவர்கள் ஒவ்வொரு வாரமும் சோதனைகளுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். சோதிக்கப்படுவது மட்டுமல்லாமல் 40 வயதை தாண்டியவர்கள் மட்டும்தான் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் தொழுகைக்காக அனுமதிக்கப்படுகிறார்களே தவிர 40 வயதிற்கு குறைந்த எவருமே, ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே தொழுவதற்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினால் அனுமதிக்கப்படுவதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 3 பள்ளிகளை தவிர்த்து வேறு எந்த பள்ளிகளுக்கும் சிரமம் எடுத்து பயண நிமித்தமாக நன்மையை நாடி செல்லாதீர்கள் என்றார்கள். அதிலே முதன்மையாக இருப்பது புனித ஹரம் ஷரீஃப், 2வது மஸ்ஜிதுன் நபவி, 3வது மஸ்ஜிதுல் அக்ஸாவாக இருக்கிறது. மற்ற அத்தனை பள்ளிகளுமே உலகத்தில் ஒரே சரிசமனான அந்தஸ்தை கொண்டவைகள். இப்படி இருக்கிற போதுதான் இஸ்லாமியர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு தொழுகைக்காக செல்வது தடுக்கப்படுகிற அதே நேரம் கடைசியாக நடைபெற்ற ஜுமா தொழுகையின் போதும் இஸ்ரேலியர்கள் தடுத்தது மட்டுமல்லாமல் அதை மீறி போராடிய இளைஞர்கள் மீது துப்பாக்கிச் சூடுகளையும் நடத்தி இருந்தார்கள். இந்த நிலையில இன்றைக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தின் அனுமதியோடு யூதர்களால் அவர்களுடைய தர்மரிக் என்கிற ஒரு வணக்க வழிபாடு, இஸ்லாமியர்கள் வணக்க வழிபாடில் ஈடுபடக்கூடிய புனித மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய தொழுகை கூடத்திற்குள் நடத்தப்பட்டிருக்கிறது. பலவந்தமாகவே இது செய்யப்பட்டிருக்கிறது என்கிற காரணத்தினால் இந்த செயல்பாடை பல நாடுகள் கண்டித்திருப்பது மட்டுமல்லாமல் பாலஸ்தீன விடுதலை இயக்கம் குறிப்பாக இதற்கு எதிரான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. பாலஸ்தீன மக்கள் மீதான குண்டுமலை பொழிவது மட்டுமல்லாமல் அவர்களை கொன்று குவிப்பது மட்டுமல்லாமல் அவர்களுடைய மத நம்பிக்கையை தினம்தோறும் புண்படுத்துகிற விதமாக இப்படியான அநியாயமான காரியங்களிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் ஈடுபட்டு வருவது மட்டுமல்லாமல் அங்கிருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பாளர்கள் ஒவ்வொரு நாளும் பள்ளிவாயலுக்குள் அத்துமீறி நுழைந்து தாக்குதல்களையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய இலக்கு பாலஸ்தீனத்தை அழிப்பது மட்டுமல்ல, மஸ்ஜிதுல் அக்ஸாவையும் நாசப்படுத்துவதுதான் என்பது ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய செயல்பாடுகளிலிருந்து தெரிய வருகிறது. இன்றைக்கும் அவர்கள் செய்திருக்கக்கூடிய இந்த காரியத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்படியான நிலையில தான் 446வது நாளாகவும் காசாவிலே நடைபெற்று வரக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய தாக்குதல்களில் இதுவரைக்கும் 13 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள், 29 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள்
பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இஸ்ரேல் பாவி பாலஸ்தீனர்கள் மீது ஏவுகணை தாக்குதல்களை நடத்துகிறது, வான்வழி தாக்குதல்களை நடத்துகிறது, தரைப்படை தாக்குதல்களை நடத்துகிறது. இப்படி பலமுனை தாக்குதல்களை நடத்துகிறார்கள். வடக்கு காசா தினம்தோறும் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. வடக்கு காசாவில் தான் உச்சகட்டமான தாக்குதல்கள் நடைபெற்று வருவதை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இந்த நிலையில தான் அக்டோபர் 7ஆம் தேதி 2023 இந்த யுத்தத்தை ஆரம்பிக்கிற போது இஸ்ரேல் சொன்ன ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், நாங்கள் காசாவுக்குள் நுழைவோம், எங்களுடைய பணைய கைதிகளை மீட்டுக் கொண்டு வருவோம், அங்கிருக்கிற பாலஸ்தீன விடுதலை போராளிகளை மொத்தமாக அழிப்போம், எனவே இராணுவ நடவடிக்கை தான் இதற்கு தீர்வானது என்று அவர்கள் வாதிட்டுக் கொண்டுதான் இந்த தாக்குதல்களை ஆரம்பித்தார்கள். ஆனால் இதுவரைக்கும் 45,000க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய, ஷஹீதாகி இருக்கக்கூடிய நிலையில இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய எந்த ஒரு முயற்சிகளும் கைகூடவில்லை. குறிப்பாக பாலஸ்தீன போராளிகளிடத்தில் இதுவரைக்கும் 100க்கும் மேற்பட்ட இஸ்ரேலுடைய பணைய கைதிகள் இருக்கிற நிலையில் இன்றைக்கு இஸ்ரேலுடைய குடிவரவு குடியகழ்வு அமைச்சர், இமிகிரேஷன் அண்ட் எமிகிரேஷன் அமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் மக்களுக்கு மத்தியிலே பேசும்போது என்ன சொல்றாருன்னு சொன்னா, இராணுவ நடவடிக்கைகள் மூலமாக, மிலிட்டரி அட்டாக் மூலமாக ஒருபோதும் காசாவில் இருக்கக்கூடிய பணைய கைதிகளை மீட்டுக் கொண்டு வர முடியாது. எனவே உடனடியாக பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு பேச்சுவார்த்தைகளின் மூலமாகத்தான் நாம் அவர்களை மீட்டுக் கொண்டு வர வேண்டுமே தவிர இந்த இராணுவ நடவடிக்கைகள் நமக்கு வெற்றி அளிக்காது என்று திடமாக சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளை அவர்களுடைய ஊடகங்களே இன்றைக்கு வெளியிட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். எனவே அவர்கள் யுத்தத்தின் மூலமாக வெற்றி பெற முடியாது, தங்களுடைய இலக்கை அடைய முடியாது என்பதில் உறுதியாக நம்பிக்கை வைத்து விட்டார்கள். அவர்கள் தோல்வி அடைகிறார்கள் என்பதை மிக தெளிவாக ஒப்புக்கொள்கிறார்கள் என்பதையும் இந்த அறிவிப்பிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எது எப்படி போனாலும் அப்பாவிகளை கொன்று குவித்ததை தவிர காசாவிலே அவர்கள் சாதித்தது எதுவும் இல்லை என்பதையும் இந்த இடத்திலே நாம் புரிகிற அதே நேரம் இரண்டு தரப்பாருக்கு மத்தியில், பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கும் இஸ்ரேலுக்கு மத்தியிலே நடக்கக்கூடிய சமாதான பேச்சுவார்த்தைகளுடைய நிலை என்ன என்பது தொடர்பான செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. எகிப்தினுடைய தலைநகர் கெய்ரோவில் கத்தாருடைய தலைமையில் எகிப்து, கத்தார், துருக்கி ஆகிய நாடுகள் பங்கெடுத்திருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீன சுதந்திர போராளிகளுக்கும் இடையிலான இந்த சமாதான உடன்படிக்கையினுடைய ஒவ்வொரு கட்டமும் அப்டேட் ஆகி வந்து கொண்டிருந்த நிலையில் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு புதிய நிபந்தனைகளை விதிக்கிறார். இந்த நிபந்தனைகளை விதித்தால் கண்டிப்பாக சமாதானத்திற்கு நாங்கள் ஒப்புக்கொள்ள முடியாது. நிபந்தனை போட வேண்டிய இடத்தில் நாங்கள் தான் இருக்கிறோமே தவிர நீங்கள் அல்ல. பணைய கைதிகள் எங்களிடத்தில் தான் இருக்கிறார்களே தவிர உங்களிடத்தில் இல்லை என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அறிக்கையை வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல், இத்தனை நாள் பேச்சுவார்த்தையில் நாங்கள் பல நெகிழ்வுத்தன்மைகளை காட்டிவிட்டோம். அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தையில் நெகிழ்வுத்தன்மைகளை காட்டியிருக்கிறோம், இந்த பேச்சுவார்த்தைகளிலும் நெகிழ்வுத்தன்மைகளை காட்டியிருக்கிறோம். ஆனாலும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மீண்டும் மீண்டும் புதிய நிபந்தனைகளை திணிக்க முனைகிறார் என்று சொல்லிவிட்டு, காசாவில் இருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் மொத்தமாக வெளியேற வேண்டும், யுத்தம் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும், சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய பாலஸ்தீன பொதுமக்கள் அப்பாவிகள் விடுவிக்கப்பட வேண்டும். இப்படி நடக்கிற போது நாங்களும் உங்களுடைய பணைய கைதிகளை விடுவிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்கிற செய்தியை இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் வெளியிட்டிருக்கிறார்கள். இதே நேரத்தில் நாங்கள் எந்த விதமான நிபந்தனைகளையும் புதிதாக போடல, பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் தான் நிபந்தனையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தியை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய அலுவலகம் விடுத்திருக்கிற அதே நேரம் அந்த செய்தி பொய்யானது, திசை திருப்பலுக்குள்ளானது என்கிற மறுப்பையும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் சொல்லி இருக்கிறார்கள். இந்த இடத்துல நீங்க என்ன கவனிக்கணும்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பை பொறுத்தவரையில் அவர்களுடைய போராட்டத்தினுடைய இலக்கே நிரந்தர யுத்த நிறுத்தம், பெர்மனன்ட் சீஸ்ஃபயர் வர வேண்டும். காசாவிலே முற்றுகையிட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் மொத்தமாக வெளியேற வேண்டும். இவைகள் நடந்தால் தான் நாங்கள் சமாதானத்திற்கு தயார் என்றார்கள். இவைகள் நடக்காமல் சமாதானம் செய்வதிலும் எந்த பலனும் இல்லை என்பது நம்மை விடவே பாலஸ்தீன விடுதலை போராளிகளுக்கு தெரியும். எனவேதான் இந்த நிபந்தனைகளில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் என்பதையும் புரிய முடிகிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு வடக்கு காசா பகுதிகளில் பாலஸ்தீன சுதந்திர போராளிகளுடைய 2 கிலோமீட்டருக்கும் அதிகமான ஒரு சுரங்கப்பாதையை நாங்கள் அளித்திருக்கிறோம் என்கிற செய்தியை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் வெளியிட்டு இருக்கிறது. இந்த சுரங்கப்பாதை அளித்த கதையெல்லாம்
எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இஸ்ரேல் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, நாங்கள் அத்தனை அழிச்சிட்டோம் இத்தனை அழிச்சிட்டோம்னு சொன்னாங்க. ஆனால் இதுவரைக்கும் ஒரு தலைமுடியை கூட அங்கே புடுங்கலைங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். இன்றைக்கும் 2 கிலோமீட்டர் நீளமுள்ள சுரங்கப்பாதை அளித்திருக்கிறோம் என்று அறிக்கையை வெளியிட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிராக பாலஸ்தீன விடுதலை போராளிகள் பதிலறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த சுரங்கம் ஆல்ரெடி நாங்கள் கைவிட்டுட்டு போன சுரங்கம், அதை நாங்கள் யூஸ் பண்ணுறதே இல்லைடா, அதுக்குள்ளே நாங்கள் போகிறதே இல்லை, ஆல்ரெடி நாங்கள் பயன்படுத்தி செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சிட்டோம், அதுக்குள்ளே நீ போனா என்ன அழிச்சா என்ன அதை வச்சா என்ன, எங்களுக்கு அதனால் என்ன நோவினை வரப்போகுது, எனவே நீ எதை வேணும்னாலும் செஞ்சிக்க, அது நாங்கள் பயன்படுத்துகிற சுரங்கமே கிடையாது என்று இன்றைக்கு சொல்லியிருப்பதோடு நாங்கள் ஒரு பாலஸ்தீன போராளியை துரத்தி கொண்டு சென்றுதான் அந்த இடத்தை கண்டறிந்தோம் என்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் சொல்லியிருக்கக்கூடிய காட்சியும் வெளியாகி இருந்தது. ஒரே ஒரு பலஸ்டைன் போராளியை துரத்திக்கிட்டு போனாங்களா, அந்த பங்கர் இருந்ததா, அதை நாங்கள் கண்டுபிடிச்சோம்ங்கிறாங்க. அந்த ஒரு போராளியும் கொல்லப்பட்டாரா இல்லையா என்கிற செய்தியையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் சொல்லவில்லை என்பதோடு அழிக்கப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய சுரங்கப்பாதை நீங்கள் அழித்தாலும் அழிக்காவிட்டாலும் நாங்கள் அதை பயன்படுத்துவதில்லை, அது பாலடைஞ்ச பில்டிங் மாதிரி உள்ளது என்கிற செய்தியை இன்றைக்கு அதற்கு பதிலடியாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளும் அவர்களுடைய உத்தியோகபூர்வ தளங்களில் வெளியாகி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் தான் இன்றைக்கு துல்கரேம் பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிராக நடத்தப்பட்ட குண்டு தாக்குதல்களில் இஸ்ரேலிய படைப்பிரிவினுடைய முக்கிய கமாண்டர் ஒருவர் படுகாயம் அடைந்திருப்பது மட்டுமல்லாமல் 7 பேருக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மேற்கு கரையில் இருக்கக்கூடிய முகாமிலே அவர்கள் நடத்தி வந்த தாக்குதல்களை எதிர்த்தாக்குதலாகத்தான் பாலஸ்தீன விடுதலை போராளிகள் இந்த தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் நார்த் காசா பகுதிகளில் 2 மெர்காவா டேங்குகள் மீது நாங்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்தியையும் வெளியிட்டிருக்கிறார்கள். அதே போன்று ரஃபா பகுதிகளிலையும் 1 மெர்காவா டேங்கை நாங்கள் அளித்திருக்கிறோம் என்கிற செய்திகளோடு வீடியோக்களையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த வீடியோவை அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்திலே நீங்கள் சென்று பார்க்க முடியும். இங்க நீங்க பார்க்கலாம், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய மெர்காவா டேங்க்ல இருந்து ஒருத்தன் வெளியே வந்ததுதான் தாமதம், அவனையும் கொன்று அவனுடைய டேங்கை மொத்தமாக அழிக்கிற காட்சி அவர்கள் வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் ஈஓமேக்ஸ் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் பயன்படுத்துகிற மிக துல்லியமான ஒரு ட்ரோனையும் அவர்கள் கைப்பற்றி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் வெளியிட்டிருக்கிறார்கள். மில்லியன் கணக்கு பெறுமதியான ட்ரோனை அசால்ட்டாக கீழே இறக்கி மொத்தமாக கைப்பற்றி இருக்கக்கூடிய செய்தியையும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இன்றைக்கு வெளியிட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். அதே போன்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை ராணுவ குழு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் அவர்களும் தனியாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் பயன்படுத்துகிற மிக முக்கியமான மில்லியன் கணக்கு பெறுமதியான ஒரு ட்ரோனை நாங்கள் கைப்பற்றி இருக்கிறோம் என்கிற அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். இதுவெல்லாம் அமெரிக்காவினுடைய தயாரிப்பு என்று சொல்லப்படுகிறது. மில்லியன் டாலர்கள் பெறுமதியான ஆயுதங்களையும் அவர்களுடைய ஆளில்லா விமானங்களையும் மொத்தமாக தரையிறக்கி கைப்பற்றி கொண்டிருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்கிற செய்தி இன்றைக்கு வெளியாகி இருப்பது மட்டுமல்லாமல் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி தான், யமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகளுடைய போராட்ட குழுக்கள் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிராக நேரடியாக டெல் அவீவ் வரைக்கும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்துவது மட்டுமல்லாமல் செங்கடலிலே பயணிக்கக்கூடிய கப்பல்கள் மீதும் தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில தான் யமன்ல இருந்து இஸ்ரேல் நோக்கி ஏவப்பட்ட மேலும் ஒரு ஏவுகணையை நாங்கள் தடுத்து நிறுத்தி இருக்கிறோம் என்கிற செய்தியை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் இன்றைக்கு வெளியிட்டு இருந்தது. ஆனால் இன்றைக்கு இஸ்ரேலை நோக்கி 2 சூப்பர்சோனிக் ஏவுகணைகளை நாங்கள் ஏவி இருக்கிறோம் என்கிற செய்திகளை பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான யமனுடைய போராளிகள் வெளியிட்டிருக்கிறார்கள். 2 சூப்பர்சோனிக் ஏவப்பட்டிருக்கிறது, அதிலே ஒன்றைத்தான் நாங்கள் தடுத்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே மற்ற ஒன்று எங்கே என்கிற கேள்வி இருக்கிறது. ஆனால் ஹூதி போராளிகளை பொறுத்தவரையில் நாங்கள் ஏவிய 2மே நாங்கள் இலக்கு வைத்த இடத்தை சென்று தாக்குதல் நடத்தி இருக்கிறது என்று வெளிப்படையாகவே செய்திகளை வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் இன்றைக்கு சற்று முன்னால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் ஒரு மிகப்பெரிய ஏவுகணையினுடைய பாகங்களை நாங்கள் எங்களுடைய டெல் அவீவ் பகுதிகளில் கண்டெடுத்திருக்கிறோம் என்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள்.
டெல் அவீவ் பகுதிகளில் ஏவுகணைகளுடைய பாகங்களை கண்டெடுக்கிறாங்கன்னு சொன்னா வானத்திலே வைத்து அழிக்கப்பட்டு விட்டால் இந்த பாகங்கள் எங்கிருந்து டெல் அவீவுக்குள்ள வந்தது என்கிற கேள்வி இருக்கிறது. எது எப்படி போனாலும் அவர்கள் அழித்தால் கூட டெல் அவீவ் வளாகம் வரைக்கும் அது வந்திருக்கிறது என்பதை அவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டிய இடத்தில் இருக்கிறார்கள். இந்த அளவு துல்லியமாக தொடர்ந்து தாக்குதல்களை ஹூதிகள் நடத்துகிறார்கள். நேற்றைய தினம் ஹூதிகளுக்கு எதிராக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய பாதுகாப்பு அமைச்சர் வெளியிட்டிருந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தார்னா, எப்படி பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினுடைய தலைவர்களை கொன்றோமோ அதுபோன்று ஹூதிகளுடைய தலைவர்களையும் கொள்ளுவோம் என்று சொல்லியிருந்தார். அதற்கு பதிலடியாக நீங்கள் முடியுமானவற்றை செய்து கொள்ளுங்கள், நாங்கள் உங்கள் மீது தாக்குதல்கள் நடத்துவதை நிறுத்த மாட்டோம் என்று சொல்லி தொடர்ந்து இஸ்ரேல் மீது ஆளில்லா விமான தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் யமனிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற நிலையில தான் யமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகள் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையை அமெரிக்காவுக்கு சொல்லி இருக்கிறார்கள். ஹூதிகளுடைய உச்ச அரசியல் கவுன்சிலுடைய தலைவராக செயல்படக்கூடிய முகமது அலி அல் ஹூதி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில இன்றைக்கு என்ன சொல்லியிருக்கிறார் சொன்னா, யமனை தாக்குவதற்கு எதிராக அமெரிக்காவுக்கு நாங்கள் எச்சரிக்கை விடுக்கிறோம். நீங்கள் நிறுத்தவில்லை என்று சொன்னால் எந்த ரெட் லைனையும் தாண்டி சென்று தாக்குதல் நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். குறிப்பாக சவுதி அரேபியா, கத்தார், துபாய், எந்த நாடுகளில் எல்லாம் அமெரிக்காவினுடைய தளங்கள் இருக்கிறதோ அந்த அத்தனை தளங்களையும் ரெட் லைனை மீறி போய் தாக்குதல் நடத்துவோம் என்கிற அறிக்கையை இன்றைக்கு மிக முக்கிய எச்சரிக்கையாக அமெரிக்காவுக்கு யமனில் இருக்கக்கூடிய ஹூதிகளுடைய படைப்பிரிவு வெளியிட்டு இருக்கிறார்கள். இது நம்ம என்ன கவனிக்கணும்னா, 2000 கிலோமீட்டர் தாண்டி போய் இஸ்ரேலுடைய டெல் அவீவ் வரைக்கும் அவர்களுடைய அயன்டோமை தாண்டி தாக்குதல் நடத்துகிறவர்களுக்கு அமெரிக்காவினுடைய நிலைகள் மீது தாக்குதல் நடத்துவது மிகப்பெரிய காரியமாக இருக்காது. அசால்ட்டா அடிச்சு தூக்கிடுவாங்கன்றது தெரியும். ஆல்ரெடி அவர்களுடைய விமானம் தாங்கி கப்பல் மேலேயே அவங்க தாக்குதல்கள் நடத்தி இருக்கிறாங்க. விமானம் தாங்கி கப்பல்களை மூழ்கடிக்கிற அளவுக்கு பயங்கரமான ஆயுதங்கள் எங்களிடத்தில் இருக்கிறது என்கிற எச்சரிக்கையும் ஆல்ரெடி அவங்க விடுத்திருக்கிறாங்க. இந்த நிலையில தான் இன்னைக்கு அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னா, கண்டிப்பாக நீங்க தாக்குதல்களை எங்கள் மீதான தாக்குதல்களை நிறுத்தவில்லை என்று சொன்னால் நாங்கள் உங்களுடைய அனைத்து எல்லைகளையும் தாண்டி ரெட் லைனை தாண்டி தாக்குதல் நடத்துவோம். அதே போன்று காசா மீதான தாக்குதல்களை நிறுத்தவில்லை என்றால் இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை நாங்கள் நிறுத்தப் போவதில்லை. இஸ்ரேல் மேல நாங்கள் அடிக்கிற அட்டாக் நடந்துகிட்டே இருக்கும். எங்க மேல அமெரிக்கா அட்டாக் பண்றதை நிறுத்தல் என்று சொன்னா அமெரிக்காவினுடைய நிலைகள் மீதும் தாக்குதல்களை நடத்துவோம் என்று சொல்லி இன்றைக்கு அமெரிக்காவுக்கே உச்சகட்ட எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறது யமனுடைய ஹூதிகள் படைப்பிரிவு என்பது மட்டுமல்லாமல் இந்த எச்சரிக்கையை கொடுத்ததுக்கு ஒரு காரணமும் இருக்கிறது. என்னன்னா, அமெரிக்காவினுடைய மற்றும் ஒரு விமானம் தாங்கி கப்பலாக இருக்கக்கூடிய USS ஹாரி என்கிற கப்பல்ல யமனை தாக்குவதற்கு அமெரிக்காவினுடைய ராணுவத்தை சேர்ந்தவர்கள் ஆயுதங்களை தயார்படுத்தும் விதமான புகைப்படங்களை வெளியிட்டிருந்தார்கள். அந்த புகைப்படங்கள் வெளியானதை தொடர்ந்துதான் யமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகளுடைய படைப்பிரிவினுடைய தளபதி அறிவித்திருக்கக்கூடிய செய்தி இது. எல்லா ரெட் லைனையும் தாண்டி தாக்குவோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அமெரிக்காவினுடைய நிலைகள் மீது அவர்கள் தாக்குதல் நடத்த தயாராகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளைத்தான் நாம் பார்க்க முடிகிறது. எது எப்படி போனாலும் பாலஸ்தீனத்திற்கு சுதந்திரம் கிடைத்து விட்டால், பாலஸ்தீன மக்களுக்கு நிம்மதி கிடைத்து விட்டால், ஹூதிகளுடைய பிரச்சனை, அதே போன்று ஹிஸ்புல்லாஹ்வுடைய பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளும் ஒரே நேரத்தில் முடிவுக்கு வரும். இந்த பிரச்சனைகளை முடிக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக பாலஸ்தீனத்திற்கு அவர்கள் சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்பதை தவிர வேறு எந்த தீர்வுகளும் இந்த இடத்தில் இல்லை. இப்படி இருக்கும்போதுதான் பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நமக்கெல்லாம் தெரியும், ஒவ்வொரு வருடமும் பாடசாலை மாணவர்களுக்கான கல்வி நிலையை தொடர முடியாத மாணவர்களுக்கான பாடசாலை உபகரணங்களை அன்பளிப்பு செய்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இம்முறையும் பாடசாலை மாணவர்களுக்கான எக்ஸசைஸ் புக்ஸுகளை அன்பளிப்பு செய்வதற்கான ஹேப்பி டு லேர்ன் திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறோம். இந்த திட்டத்தினூடாக கடந்த ஆண்டு ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு நம்மால் உதவ முடிந்தது. அதே போன்று இம்முறையும் உதவுவதற்காக உங்களிடத்திலே உதவிகளை வேண்டி நிற்கிறோம். கடந்த வருடத்தை போன்று இம்முறையும் மாணவர்களுக்கான உதவிகளை வாரி வழங்குங்கள், சதகத்துல் ஜாரியாவில் இணைந்து கொள்ளுங்கள் என்கிற கோரிக்கைகளோடு ஒரு மாணவருடைய கல்வி உபகரணங்களை முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கு குறைந்தபட்சம் இலங்கை பணத்திலே 5000 ரூபாய்கள் தேவைப்படுகிறது. நீங்கள் ஒரு மாணவனையோ 10 மாணவர்களையோ அல்லது 100 மாணவர்களுக்கோ நீங்கள் விரும்புகிற எண்ணிக்கை அளவுக்கு உதவ முடியும். அப்படி உதவுகிற போது நிரந்தர தர்மத்தில் இணைந்து கொண்ட
நன்மையும் கிடைக்கும். முன்னால் தருகிற என்னுடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். சைனாவினுடைய பிரபல ஆங்கில மொழி பத்திரிகையாக இருக்கக்கூடிய சைனா டெய்லி இன்றைக்கு அமெரிக்காவுக்கு எதிராக இப்படி ஒரு கார்ட்டூனையும் வெளியிட்டிருக்கிறது. இங்க நீங்க பாருங்க, ஹியூமன் ரைட்ஸ் என்று சொல்லி அமெரிக்கர்கள் கூக்குரலிட்டு கத்துவது தெரிகிறது. கீழே காசா இருக்கிறது. ஹியூமன் ரைட்ஸ் என்று காசாவுக்கு மேலே உட்கார்ந்துகிட்டு மனிதநேயத்தை பற்றி, மனித உரிமைகளை பற்றி பேசுகிறார்கள். காசா முழுவதும் வெடித்து சிதறி இருக்கிறது, அழிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கார்ட்டூனை இன்றைக்கு சைனா டெய்லி ஆங்கில பத்திரிகை வெளியிட்டிருக்கிறது. சர்வதேச அளவிலே இது ஒரு முக்கியமான பேசுபொருளாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. என்னன்னா, சைனா டெய்லி வெளியிட்டிருக்கக்கூடிய காரணத்தினால அமெரிக்காவுக்கு எதிராக சைனா காசாவை மேற்கோள் காட்டியே உங்களுடைய இந்த மனித உரிமை கதையெல்லாம் எங்கள்கிட்ட பேச வராத, உனக்கும் மனித உரிமைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, நீங்களா மனித உரிமையை பற்றி பேசுறீங்க, இவ்வளவு அநியாயத்தை பண்ணிக்கிட்டு சொல்லி அவர்கள் இந்த கார்ட்டூனை வெளியிட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நாம் பார்க்க முடியும். இந்த செய்திகள் தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக இருக்கிறது. எனவே பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக வாழ வேண்டும், மாற வேண்டும் என்கிற காரணத்தினால் அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள். அவர்களுக்கு எதிராக இந்த தாக்குதல்களை நடத்தி வரக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கும் அவர்களுக்கு உதவக்கூடியவர்களுக்கும் எதிராக கண்டிப்பாக ஒவ்வொரு தொழுகைகளிலும் குனூத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் என்கிற கோரிக்கைகளோடு ஜனநாயக ரீதியாக பாலஸ்தீன் அப்பாவிகளுக்காக தினம்தோறும் குரல் எழுப்புவோமாக. வாஹ்ரத் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.